ஏன் ஆண்டவர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார்? மோசே முதல்ல சில அற்புதங்களை செஞ்சு காட்டுறாரு. ஆனால் அதுக்கெல்லாம் பயந்து பார்வோன் அவங்கள விடலை. அவன் விடணும்னு நினைச்சாலும் கர்த்தர் அவன் இருதயத்தை கடினப்படுத்தினார்னு வேதம் சொல்லுது. கர்த்தர் ஏன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தணும்? அது மட்டும் இல்லாமல் ஏன் 10 வாதைகள் வரணும்? இதை பற்றி எல்லாம் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். கர்த்தருக்குள் பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த எல் ரேமா வேர்ட் ஆஃப் காட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பெயர் சசி ஜேசன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் போட்ட வீடியோவை நீங்கள் பார்க்கலை அப்படின்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு தங்களுடைய குல தெய்வத்தின் மேலே அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இருந்தது. என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் என்ன நினச்சாங்க அப்படின்னா, எங்கள் குல தெய்வத்தை விட வல்லமையான தெய்வங்களும் இந்த உலகத்தில் இருக்கலாம்னு சொல்லி நினச்சாங்க. அந்த நாட்களில் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் யுத்தம் நடந்து அதில் ஒரு நாடு தோல்வி அடைஞ்ச நாடு என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்முடைய குலதெய்வத்தை விட அவங்களுடைய குலதெய்வம் ரொம்ப பவர்ஃபுல். இப்படி இஸ்ரவேலர்களுக்கும் ஒரு குலதெய்வம் இருந்தது. ஆனால் அந்த தெய்வத்தை பற்றி அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாம் தங்களுடைய மூதாதையர்களுடைய தெய்வம். ஆனால் அந்த தெய்வத்தால் எங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்ற முடியல. அவருக்கு சக்தி இல்லைன்னு நினச்சாங்க. எகிப்திய தெய்வங்களை வணங்க ஆரம்பித்தாங்க. எகிப்தியர்கள் அந்த தெய்வங்களை எப்படியெல்லாம் வணங்கினாங்க என்பதை பற்றி பார்த்து இவங்களும் அதை அப்படியே வணங்க ஆரம்பித்தாங்க. எகிப்தியர்களுக்கு எத்தனையோ ஆயிரம் தெய்வங்கள் இருந்தாலும் அதில் இப்போ சொல்ல போகிற இந்த 10 தெய்வங்கள் பிரதானமான தலைமைத்துவத்தை கொண்ட தெய்வங்களாக இருக்கு. இந்த 10 தெய்வங்களிலும் 3 தெய்வங்கள் ரொம்ப முக்கியமானது. அம்மா தெய்வம், அப்பா தெய்வம், குழந்தை தெய்வம். இதுக்கு கீழே தான் மற்ற 7 பிரதானமான தெய்வங்களும் வருது. இந்த 10 தெய்வங்களையும் யாராலையும் அசைக்க முடியாது அப்படின்றது தான் எகிப்தியர்களுடைய ரொம்ப பெரிய நம்பிக்கை. இஸ்ரவேல் ஜனங்க என்ன நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா, நமக்கும் ஒரு குலதெய்வம் இருக்குது, ஆனால் அந்த தெய்வம் இந்த 10 தெய்வங்கள் அளவுக்கு வல்லமையானது இல்லை. உண்மையை சொல்லப்போனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய வல்லமையை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஏன்னா இவங்க இதுக்கு முன்னாடி எந்த காரியத்தையும் பார்த்தது கிடையாது. இப்போ மோசே வராரு, சில அற்புதங்கள் எல்லாம் செய்கிறாரு. கையை உள்ளே போடுறாரு, வெளியே எடுத்தால் குஷ்டரோகம் பிடிக்குது. கீழே கோலை போட்டால் அது பாம்பாக மாறுது. மறுபடியும் அதை பிடிச்சா திரும்பவும் கோலாக மாறுது. இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும்போது எங்களுடைய தெய்வம் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி நம்புவாங்கன்னு பார்த்தா கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க. ஏன்னா எகிப்திய மந்திரவாதிகளும் இதெல்லாம் செஞ்சாங்க. சரி, இஸ்ரவேலின் தேவனுக்கு இதெல்லாம் செய்ய வல்லமை இருக்குது, ஆனால் எங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து காப்பாற்ற இந்த தெய்வத்திற்கு வல்லமை இருக்கா அப்படின்றது தான் அவங்களுடைய மிகப்பெரிய கேள்வியாக இருந்தது. அவங்க யோசித்ததில் தப்பு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக தப்பு இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் காட்டணும் இல்லையா, அந்த 10 தெய்வங்களை விட நான் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி. அதனால தான் அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா 10 வாதைகளை கொடுத்தார். முதலாவது வாதை எகிப்தியருடைய அப்பா தெய்வம்னு சொல்லப்படுற ஹபி, அதாவது நைல் நதி. இந்த அப்பா தெய்வத்தை பற்றின ஒரு சில காரியங்களை இதுக்கு முன்னாடி போட்ட ஏன் யோசேப்பு அறியாத ராஜா அப்படின்ற ஒரு வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம். பார்க்கலன்னா மேலே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். இப்போது எகிப்து முழுவதும் பாலைவனமான ஒரு தேசம். அந்த தேசத்துக்கு தண்ணி கொடுக்கறது எதுன்னு பார்த்தோன்னா அது நைல் நதி தான். அதுக்கு முன்னாடி அந்த நதிக்கு பேர் ஹபி. ஹபின்னா தந்தைன்னு அர்த்தம். இந்த தந்தை தெய்வத்தை வணங்கினதுக்கு அப்புறம் தான் எகிப்தியர்கள் தங்களுடைய வேலைகளையே செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அதுதான் தங்களுடைய விவசாயத்துக்கு தேவையான தண்ணீரை கொடுக்குது. இந்த தெய்வம் இல்லை அப்படின்னா எகிப்தில் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்றது தான் அவங்களுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. அதனால தான் இது முதற் கடவுளாக அவங்களுக்கு இருக்குது. ஆண்டவர் பார்க்குறாரு, மோசே மூலமாக உடனடியாக ஹபி தெய்வத்திற்கு ஒரு அடியை கொடுக்குறாரு. ஹபி தெய்வத்துக்கும் ரத்தம் வர ஆரம்பிக்குது. முழு நைல் நதியும் ரத்தமாக மாறுது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்முடைய தெய்வம் அந்த பெரிய தெய்வத்தையே அடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. பார்வோன் இதை பார்த்துட்டு, நீங்கள் ஜனங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லலாம். ஒருவேளை இஸ்ரவேல் ஜனங்கள் கிளம்பி இருந்தாலும் அவங்களுடைய உள்ளத்தில் இந்த 10 தெய்வங்களை நினச்சிட்டு தான் இருந்திருப்பாங்க. அந்த 10 தெய்வங்களும் நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை அப்படின்றத காட்டுறதுக்காக தான் தேவன் பார்வோனுடைய இருதயத்தை ஒவ்வொரு வாதைக்கு அப்புறமும் கடினப்படுத்திக்கிட்டே இருந்தார்.
இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மளுடைய தேவன் தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ப ஆரம்பித்தாங்க. இதை பற்றி யாத்திராகமம் 7:14-21 வரை இருக்கக்கூடிய வசனத்தில் இருக்குது. அடுத்ததாக இருக்கக்கூடிய 2வது தெய்வம் 3வது தெய்வத்தை பற்றி நாம் அப்புறம் பார்க்கலாம். 4வதாக ஒரு தெய்வம் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இம்மையில் இறந்து போனவங்களை மறுமைக்கு கொண்டு போகிறது தான் அந்த தெய்வத்தோடைய வேலை. அதனால தான் எகிப்தியர்கள் இறந்தவங்களை புதைக்கும் போது அவங்களுக்கு பிடிச்ச உடைகள், நகைகள், அவங்க விரும்பின பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்களோடு கூட சேர்ந்து புதைக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கும் அநேக நகைகள்லாம் நமக்கு இப்போ வரையும் கிடைக்குது. இந்த தெய்வத்தோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட். ஹெட் அப்படின்னா அவங்களுடைய மொழியில் தவளை அப்படின்னு அர்த்தம். இதுதான் 4வதாக இருக்கக்கூடிய பெரிய தெய்வம். இப்போ நைல் நதி ரத்தமாக மாறின போது எல்லா மீனுமே செத்து போச்சு. ஆனால் ஒன்று மட்டும் இறந்து போகவே இல்லை. அதுதான் இந்த ஹெட்டுன்னு சொல்லப்படுற தவளை. நைல் நதியை ரத்தமாக மாறினாலும் இந்த தெய்வத்துக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்தாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா, அவங்க எதை தெய்வமாக வணங்குனாங்களோ அதுவே வந்து எகிப்து தேசத்தை முழுவதையுமே மூடும்படி செஞ்சார். இதை பற்றி யாத்திராகமம் 8:15, 5-13 இருக்கக்கூடிய வசனத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த தவளைகள் எல்லாமே செத்து போச்சு. அதனால் எகிப்து தேசம் முழுவதும் நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க நம்பிட்டு இருந்த 4வது தெய்வத்தையும் தேவன் அடித்தார். இதுக்கப்புறம் பார்வோன் அவங்களை விடுதலை ஆக்கணும்னு நினச்சாலும் தேவன் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான். ஏன்னா மீத இருக்கக்கூடிய தெய்வங்களையும் இவங்க கண்களுக்கு முன்பாகவே அடித்து காட்டி தான் வல்லமையுள்ள தேவன் என்பதை நிரூபிக்கணும்னு தேவன் நினைச்சார். 3வதான ஒரு வாத பேன். இதை பற்றி யாத்திராகமம் 8:16-23 வரை இருக்குது, வசனத்தில் இருக்குது. நம்முடைய தமிழ் வேதத்தில் பேன் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் அதோட உண்மையான பெயர் கியாப். கியாப்னா பூமிக்கும் விவசாயத்துக்கும் தெய்வமாக இருந்தது. வாதியை அனுப்பி அந்த தெய்வத்தையும் அடித்து நம்முடைய தேவன் பெரியவர் என்பதை அந்த இடத்துல நிரூபிச்சார். 4வதாக இருக்கக்கூடிய வாதை யாத்திராகமம் 8:20-32 வசனத்தில் இருக்குது. தமிழில் வண்டுகள்னு சொல்லி இருக்குது. ஆனால் அது ஒரு பூச்சி. அதுக்கு பேர் ஷீகேப். இதுதான் பூச்சிகளின் தெய்வம். பொதுவாக பாலைவன பிரதேசத்தில் அதிகமான பூச்சிகள் இருக்கும். இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்த இருந்த தெய்வம் தான் இந்த ஷீகேபி. கடைசியில் இந்த தெய்வத்திற்கும் அடி விழுது. பார்வோன் இதெல்லாம் பார்த்து போக சொன்னாலும் ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். 5வதாக இருக்கக்கூடிய வாத யாத்திராவும் 9:1-7 இருக்கக்கூடிய வசனத்தில் போட்டிருக்கு. இது எகிப்தியர்களுடைய மிக முக்கியமான தெய்வம். அதோட பெயர் ஓப்புஸ். இது மிகவும் கவர்ச்சியான ஒரு பெண் தெய்வம். இந்த தெய்வத்தை இஸ்ரவேலர்கள் விடுதலை ஆகி போன அப்புறம் கூட மறக்கவே இல்லை. யாத்திராகமம் 32வது அதிகாரத்தில் 40 நாள் கழித்து மோசே வரும்போது கன்றுக்குட்டியை செஞ்சு வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா? அது இந்த தெய்வம் தான். அதுதான் மாடுகளுக்கெல்லாம் தெய்வம். யுத்தத்துக்கு போனாலும் ஒரு பயணத்துக்கு போனாலும் முதல்ல இதுதான் கொண்டு போவாங்க. சாலமோனுக்கு பிறகு எரோபியாம் காலத்தில் தேசம் 2ஆக பிரிஞ்சப்போ தானிலும் பெத்தேலிலும் இந்த ஓப்புஸ் தெய்வத்தை தான் வச்சு பலிபீடங்களை கட்டினாங்க. இஸ்ரவேலர்கள் அவ்வளோ ஈஸியாக இந்த தெய்வத்தை மறக்கலை. இந்த தெய்வத்தோட என்னென்னா மிருகங்களை பாதுகாக்கிறது. அதனால தான் ஆண்டவர் மிருகங்களையும் எல்லாம் கொன்று ஓப்பேஸ் தெய்வத்துக்கு அடி கொடுத்தார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த தெய்வத்தை விட நம்முடைய தெய்வம் வல்லமை உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லி. 6வதாக ஒரு வாதியை பற்றி நம்ம பார்க்குறோம். யாத்திராகமம் 9:8-12 வசனங்களை போட்டிருக்கு. இது கொப்புளங்கள் அப்படின்னு சொல்லி அம்மை நோயின்னு கூட சொல்லலாம். எகிப்தியர்களுக்கு சரீரத்தில் ஏதாவது வியாதியோ கொப்புளங்களோ கட்டியோ வந்தால் அவங்க செக்மேத்னு சொல்கிற ஒரு மருத்துவ தெய்வத்துக்கிட்ட வருவாங்க. இந்த எகிப்தியர்கள் தான் முதல்ல மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை முறையை செஞ்சவங்க. மருத்துவத்தில் நல்லா முன்னேறி இருந்தாங்க. ஆனால் அந்த தெய்வத்தையும் நம்முடைய ஆண்டவர் அடித்தார். 7வதாக ஒரு வாத யாத்திராகமம் 9:13-35 வரை இருக்கக்கூடிய வசனத்தில் போட்டிருக்கு. வான தெய்வமான சேப் என்ற தெய்வத்தை அடிக்கிறதுக்காக கல்மலையை வர பண்ணினார். இவங்களுடைய வான தெய்வத்தையை தோற்கடிக்கிறதுக்கு கல்மலையே அந்த இடத்துல பொழிஞ்சது. இதனால் எத்தனையோ பெரிய பயங்கரங்கள் அந்த இடத்துல நடந்தது. 8வதான வாத யாத்திராகமம் 10:1-20 வரை இருக்கக்கூடிய வசனத்தில் போட்டிருக்கு. சேராபீஸ் அப்படின்ற தெய்வத்தை தாக்குறதுக்காக தேவன் வெட்டுக்கிளிகளை அனுப்பினார். இந்த தெய்வம் தான் எகிப்து முழுவதையும் வெட்டுக்கிளிகளிடத்திலிருந்து காப்பாற்றிக்கிட்டு வருது. அதனால தான் ஆண்டவர் வெட்டுக்கிளிகளை அனுப்பி ஒரு பெரிய அழிவை எகிப்து தேசத்தை கட்டளையிட்டார். கடைசியாக இந்த 9வது 10வது வாதம், அதாவது முதல்ல நாம் சொன்னது போல் 1வது தெய்வம் ஹபி, அதாவது தந்தை தெய்வம். அடுத்ததாக 2வது தெய்வம் ரா, அதாவது சூரிய தெய்வம். 9வது வாதியை பற்றி யாத்திராகமம் 10:22-23 வசனத்தில் போட்டிருக்கு. முழு எகிப்துக்கும் சூரியன் அந்தகாரப்படுது. அதாவது எகிப்தியர்களுடைய தெய்வம்
இரண்டாவது தெய்வமான இந்த சூரிய ஒளியை இழக்க செஞ்சிடுச்சு நம்மளுடைய தேவன். இதை பற்றி அந்த இடத்துல முழுசாக போட்டிருக்கு. கடைசியாக 10வது வாத எகிப்தியர்களுடைய 3வது தெய்வம், அதுதான் தலைச்சன் பிள்ளை சாவு. அதாவது ஹபி என்ற பிதாவுக்கும் ரா என்ற தாய்க்கும் பிறக்கிற குழந்தை தான் இந்த பார்வோன் ராஜா. அதாவது பார்வோன் தெய்வமாக வணங்கினாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எகிப்தில் பிறக்கிற ஒவ்வொரு தலைச்சன் பிள்ளைகளையும் அந்த தெய்வீக தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. அதனால் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, எல்லா தலைச்சன் பிள்ளைகளும் அதோடு கூட மிருகங்களுடைய தலைச்சன்களையும் கூட ஆண்டவர் அடித்தார். 10வது வாதையாக இந்த வாதியை தேவன் அனுப்புகிறாரு. இப்போ நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஏன் ஆண்டவர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். இந்த 10 வாதையும் அது மூலமாக தேவன் எந்த தெய்வத்தெல்லாம் அடித்தாரு என்பதை பற்றியும் நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.